ஏண்டி இவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த அக்கா மரியாதை இல்லாம பேசுறியா? பேசுமா, நான் அப்படிதான் பேசுவேன். அவங்க வெளியில போறாங்களா இல்ல என்ன போக சொல்றீங்களா? அரைஞ்சு பல்லுகளை நான் கழட்டிடுவேன். அக்கா அக்கா மாமா, அந்த புள்ள வாய் தொடுக்கா பேசிடுச்சு. அதனால அக்கா கோச்சிக்கிட்டு போறாங்க. சிவகாமி, எழுந்திரு. எழுந்திரு, நான் சொல்றதுக்கு எழுந்திரு. பாரு பாரு. ஆமாங்க சான்சனே. இல்லைங்கண்ணா, நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குங்கண்ணா. கடத்தெருவில் 2 ஊட்டி போலீஸ் என்னை பார்த்தாங்கண்ணா. அவனுக்கு பார்வையே சரியில்லைங்கண்ணா. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வைங்கண்ணா, நீங்களும் மேலே மாட்டிக்குவீங்க. உங்க ஸ்டேட்டஸ் என்ன இருக்குங்கண்ணா? 360 க்ளோஸ் இல்லைங்க. அதான் கடையிலேருந்து ஃபோன் பண்ணுறேங்கண்ணா. அதுக்கு என்னப்பா சான்சனு? ஒன்றும் இல்லைங்கண்ணா, இப்போ போலீஸ் தேடிட்டு இருக்குது. எங்கள் 2 பேர்த்து எத்தனை நாளைக்குண்ணா நீங்கள் வச்சு மாற்றிட்டுக்க முடியும்? அதனால பேசின மாதிரி 25 கட் பண்ணிங்கன்னு வைங்க, நான் கிளம்பி போயிட்டாருங்களா. 25னா 25 லேக்ஸ்ண்ணா. அதான் நான் முதல்ல பேசிட்டுமே. அதுக்கு எதுக்கு போய் சான்சன் கடையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்க? நேரா வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அண்ணா இதான் கிளம்பி வந்துடுறேண்ணா. ஐயோ, ஒரு லோக்கல் ஃபோனுக்கே பெருசு இந்த கிளி கிளியுது. நாம அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கட்டுமோ? அண்ணா அண்ணா, எங்க வீட்டில் ஒருத்தரையும் காணா. இப்பதானே பேசிச்சு. அண்ணா, ஏப்பா இங்க ஒரு நிக்கிற உனக்கு கண்ணு தெரியலையா? ஓ நீங்களா? ஓ நீங்களாவா? அந்த ரேஞ்சு காய் போச்சு வந்து வீட்டில் உனக்கு. எங்க பெருசு எனக்கு எப்படி தெரியும்? அட இப்பதான் எங்களோட போன்ல பேச. வாங்க தாரிகார தம்பி, என்ன விஷயம்? இல்லைங்க, அண்ணன் கூட ஒரு ஃபாரின் கான்ட்ராக்ட் விஷயமா பேசினதுங்க. வீட்டுக்கு வர சொன்னாருங்க. மாம காலையில ஓடி இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபாரின் கான்ட்ராக்ட்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். நீங்க போய் ஃபேக்டரியில போய் பாருங்க. காலையில போனவர் இன்னும் வரலையா? இப்பதானே 10 நிமிஷம் முன்னாடி பேசிட்டு நான் பேசினேன். எங்கிட்ட பேச என்ன பேசினாரு? ஃபாரின் கான்ட்ராக்ட் பத்தி தான். ஃபாரின் கான்ட்ராக்ட் எங்கிட்டயாவா? அட உடப்பா, பேச பழக்கமாயி போச்சுல. இல்ல உனக்காக தான் நான் பேசிட்டு பேசினேன். இப்ப நீ லவ் பண்றீல, போட்டுக்கிட்டு நல்ல பேண்ட் செட் இல்ல, அதனால பேண்ட் செட் வாங்கணும், ஷூ வாங்கணும், கூலிங் கிளாஸ் வாங்கணும். அதனால உனக்காக ஒரு ₹1,00,000 பரிசுட்டு கேட்டேன். ₹1,00,000? 1 லேக். வெறும் லட்சமா? ஆமா, ₹1,00,000. ஒன்லி 1 லேக்? என்ன நீ திருப்பி கேட்கறது பார்த்தா நான் போய் சொல்லணும் இல்ல ஏமாத்துறா? இல்ல இல்ல, என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டுக்க? அதாவது உன்னை கழட்டி ஒரு மாதிரிலாம் பேசிட்டுக்க. நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லியே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க போன் பண்ணீங்க. ஆமா, அந்த போன் நான் தான் எடுத்தேன். அந்த போன் நான் தானே எடுத்தேன். இல்லையே, பெருசுல என்கிட்ட பேசிச்சு. இதுக்கு எதுக்கு சான்சன் கடையில இருந்து போன் பண்றீங்க? நேரா வந்து பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே? மை வாய்ஸ் கிண்டலா? என்னை பார்த்து கோமாளி மாதிரி தெரியுதா? கொஞ்சம். யோ, நீ அந்த பிள்ளை லவ் பண்றதுனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இந்த வீட்டோட செட்டில் ஆகாம பாரியா? அந்த வேலை எங்கிட்ட நடக்காது. 2 வருஷம் முடிச்சு உள்ள வைக்கிறான் பாரு. என்ன எப்படி பிடிச்சி உள்ள வைக்க முடியும்? ஏன் முடியாது? அந்த ஆள் கொலை பண்ண, நீ பாடியை டிஸ்போஸ் பண்ண. ஐடியா கொடுத்தது, டிக்கெட் திறந்து அந்த பாடியை தூக்கி தோல் மேல போட்டது, அதெல்லாம் யாரு? நான் தான். அதுக்காக பெண்ணுங்கிறேன், நானும் வரணுங்கிறியா? சரி வா, 3 வருஷம் சேர்ந்து போவோம். அதெல்லாம் இருக்கு. ஏன் ஒண்ணு மணி வந்தா ஒண்ணா போவோம். அட வா, நீ வா. அதெல்லாம் வேணாம். ஏன் ஊட்டி சான்சன் எழுச்சி வாங்கி வச்சிட்டீங்களா? நீ பெருசு கூட சேர்ந்து நான் பயந்துக்கூடா? இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களா? நான் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னேன்னு வை, 2 பேர்த்து முடிச்சு உள்ள வச்சிருவாங்க. என்ன எதுக்கு பிடிச்சி உள்ள போடுறேன்? எத்தனை நேரம் சொல்றது? பெருசு கொலை பண்ணா நீ ஏறல் போட்ட. நான் சிங்களாவை தூக்குனேன், நீங்க காலை பிடிச்சி தூக்கல. நான் அப்ரூவரா மாறிவேன். எங்களுக்கு மட்டும் அப்ரூவரா மாற தெரியாது. பா, யார் வரனா? పోలీసులు ఏనప్ప పైన సార్ పోలీసులు నైనా నైనా అక్కడ చూడు నైనా ఎక్కడ చెప్పు నైనా కిచ్చుకో కిచ్చుకో நீ என்ன கோயம்புத்தூர் புதுசா காட்டுற? எனக்கு கோயம்புத்தூர் எல்லாம் பழசுதான். இப்படி ஒரு வெள்ளக்காட்சி போறல அவன் கவனிச்சாவே இருக்கு போற செவச்சவனே. ஓ, நீ அவங்கறியா? யாரு நம்ம தண்ணியில் தூக்கி போட்டு பாத்து? இல்லப்பா, வெள்ளக்காரி பூரா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்திக்காரங்கள மேசி எடுத்தானுங்கன்னா சல்மான் கான், ஷாருக் கான், பாப் கான் எல்லா கானும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. இங்கிலீஷ் காரி வேளாறு இப்படிதான் இருப்பாங்க. சரி சரி, வெள்ளக்கார குழந்தை இங்க வருது, வந்தா உங்களுக்கே தெரியும்.
Hey. How are you? Okay. Thank you so much for saving my life. I am his brother. Hello, how do you do? He's my friend. Hi. Hello. Hello. Yes, thank you. Okay. Okay. Bye. போமா. யோ, இவன் அவன்லையா? இவன் என்ன கேட்டு போறா தெரியுமா? காந்தி பார்க்கு எந்த பஸ்ஸில் போவான்னு கேக்குறான். காந்தி பார்க் கோயம்புத்தூர்ல இருக்கிறவனே போக மாட்டான். அவன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? அன்னைக்கு மயக்கம் தான் போட்டிருந்தேன், 2 பேரும் தண்ணியில் தூக்கி போட்டோன்னு மயக்கம் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போறான். அப்பா, இப்ப உசுரோட இருக்கிற விஷயம் உனக்கு எனக்கு தானே தெரியும், பெருசு தெரியாதுல்ல. அப்புறம் நீ கூட ஜெயில போட்டுன்னு சொன்னீங்க. எப்ப நான் சொன்னேன்? அப்ப சொல்லு. அது ஏதோ கோவத்துல சொல்றது, அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்குவே. இது பாரு, நீ மட்டும் பேசாம அல்ல கட்டி நின்னுக்க. பெருசுல நான் விரல் விட்டாரு பாரு, ஒரு 40 லட்சம் ரூபா அதை எடுத்து கறந்து ஆளுக்கு 20 பீட்டி வண்டி வாங்கி கோவா விட்டுருவோம். கோவாலியா? சரி விடு, கோயம்புத்தூர் விடுவோம், ஆர்எஸ்புரத்துல ஓடாதா? சரி வாங்க. சீக்கிரமா வா, வந்து பேசாம நில்லு. பெருசு 2 லோடு பாத்துக்கிறேன். எனக்கும் கோவம் வரும்ல, நான் ஏதாச்சும் பேசணும். அது நீயே இருக்கு, நான் இருக்கல, பின்னு பண்ண மாட்டேன். என்னன்னா இது? அப்படியா? சரி, சில மாதிரி நெல்லு. முடியாத கட்டத்துக்கு கடைசி 4 வார்த்தை. 4 வார்த்தை. தேங்க்யூ, போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ, போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ, போயிட்டு வரேன் சார். யோ ராம, நீ பெரிய கிரிமினல்லையா? இல்லைன்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஒரு கொலையை பண்ணி போட்டு இப்படி ஹாப்பியா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டியா? அது இல்லைங்க சான்ஸ், நம்ம நியூஸ் வந்திருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். அதுவா? அது நான் என்ன கொடுக்கலையே, கொடுத்தா தானே வரும். ஓ, வரலீங்களா? வரணுங்களா? அப்ப ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்க. அது வரணுமா வர வேண்டாமாங்கிறது நீ எங்களுக்கு பண்ற செட்டில்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. என்ன செட்டில்மெண்ட்னா? செட்டில்மெண்ட்னா நாங்க ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். வயசான காலத்துல உன்னையே நாங்க டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். அதனால மொத்தமா ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன், நாங்க ஊருக்கு போறோம். மொத்தமானா? ஆமா, மொத்தம்னா நாங்க சொத்தையாளி கேட்க போறோம். கூட ஒரு 40 லட்சம் கூட. என்னங்க சான்ஸ், உங்களுக்கு ஈவிரக்கமே இல்லைங்களா? யாரு? எனக்கு ஈவிரக்கு இருக்குன்னு அடித்தான் நீ சொந்த வீட்டுக்கு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க. இல்ல நான் ஜெயிலுக்கு வந்து களி எழுதுன்னு இருப்பேன். இதவா இனிமேல் நீ வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பணத்தை நீ டக்கு போட்டாரு, 40 லட்சம் ரூபா. அதுக்காக 40 லட்சத்துக்கு போய் 40 ரூபா மாதிரி கேக்குறீங்களா? ஐயோ, இங்க பாடுறா, இவர் என்னமோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒப்பனும் தாத்தனும் சம்பாரிச்சதுல ஏதோ கொஞ்சம் எடுத்து கொடுக்க போற. அது உனக்கு தான் இருக்க. 360 கோடி சிவபார்வதி காட்டன் மில்லு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கூட. குடு. ஜான்சன் 50, ஜான்சன் 60, ஜான்சன். ஒவ்வொரு ஜான்சனுக்கு 10 ஏறிட்டே இருக்கு. அப்புறம் 1 மணி நேரத்துல எங்க போய் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போடா. டேய், இங்க வர்றா, இவருக்கு கோவம் வருதுடா. ஏயா, கொலையை பண்ணிட்டு உனக்கு கோவம் வருதா? இதுக்கு தாயா எங்களுடைய ஸ்டேட்டஸை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஏதோ வயசானவனாச்சேன்னு உங்க வீட்டுல வந்து 1 மாசம் தங்கி சாப்பிட்டா உனக்கு தொக்கா போச்சா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னையா, அவன் ஸ்டேட்டஸ் அவன் மெயின்டைன் பண்ணுவியா? ஸ்டேட்டஸுங்களா? எனக்கு நாங்க ஒன் டே மேட்ச்க்காக ஊட்டிக்கு வந்து காலங்காத்தால 6 மணிக்கு ஜாக்கிங் போகையில் நீங்க போட்டுற மாதிரி குத்த வச்சு உட்காந்துருந்து கப்புன்னு எங்களை பிடிப்பீங்களே, அப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலுக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா ஜான்சன்? ஏய் ராமோ, கிண்டலா? என்னுடைய பிளாஷ்பேக்கை பத்தி ஞாபகப்படுத்தின அப்புறம் அவனோட மேல ஏறி ஒரு ஓடியில் வரைக்கும். டேய், இவன் சரிப்பட்டு வரமாட்டாயா? இவனை கொண்டு போய் சான் பிரான்சிஸ்கோ ஜெயில வச்சு காஞ்சி ஒட்டி திங்க வச்சாதான் இவன் சரியா வருவான். அப்புறம் நீ சொல்லியா என்ன மாவான கூப்பிடு, மச்சான கூப்பிடு, என்ன வேணா கூப்பிடு. எதுக்கு சார் பயப்படுறீங்க? வெள்ளக்காரி சாகலைங்க. வெள்ளக்காரிய புருஷனோட கடத்தெருவுல பார்த்தவங்க. அன்னைக்கு சாகலைங்க, வெறும் மயக்கம் தானுங்க. தண்ணியில போட்டவங்க மயக்கம் தெளிஞ்சிருச்சுங்க. இனிமே பயப்படாதீங்க, இவனா உதைங்க. உயிரோட இருக்கிறவனா செத்து போட்டான்னு சொல்லி பிளாக் மெயில் பண்றேன். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உணர்றாங்கண்ணா. அடிக்காதீங்க, இன்னைக்கு தானே 2 பேரும் கடத்தல பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளாக் மெயில் பண்ணேன். 40 லட்சம் ரூபாய் பணம், ஏய் ராமுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறது, ஈக்குவல் ஸ்டேட்டஸ். அப்புறம் வந்து சான் பிரான்சிஸ்கோ ஜெயிலு. அங்க போய் நாங்க காஞ்சி ரொட்டி வரதுக்கிறோமா? சார், ஏன் அடிக்க வேண்டாம்னு சொல்றியா? இல்லை, சுடுங்க. ஆமா, சுடு. கத்தி இல்லீங்கண்ணா, கையில் கொடுக்கறதா கால் கடையில் வைக்கிறதா கன்ஃபியூஷன் அப்படியே வச்சுக்கோங்க. கால் கடையில் போட்டுங்கண்ணா. நீங்க வெட்டினாலும் சரிங்கண்ணா, சுட்டாலும் சரிங்கண்ணா. பட் ஒன்ட்டிங்கண்ணா, அந்த கேஸில் உள்ள போயிருந்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ ஜெயிலுண்ணா. உள்ளூர்ல யாருக்கும் தெரியாது. என்னை கொண்டீங்கன்னா கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் போட்டுருவானுங்கண்ணா. அங்க களி தின்னீங்கன்னா கன்றாவியா இருக்கும்ண்ணா. அண்ணா இப்ப என்ன செய்யலாங்க? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிறீங்க? நான் திருந்து கூடாதா? உலகத்துல எத்தனையோ நாய்கள் திருந்தும் போது நான் திருந்து கூடாதா? சொல்லுங்க, நான் கொஞ்சம் திருந்திக்கிறேன். ஓகே, ஆள் நல்ல ஆள் தானுங்க. ஆனா காசு விஷயத்துல கொஞ்சம் கராரா இருப்பாருங்க. எப்பா, நீ யார் பக்கம் பேசுனே வழங்க மாட்டேங்குதுப்பா. அண்ணா, திருந்தன கையோட ஒரு 1 டே மேட்ச்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு. அப்பா, நீயாவது இப்பதான் திருந்தன. நான் இந்த நானாச்சி மீனாச்சி பாட்டு பாடினப்பவே திருந்திட்டேன். என்ன ஐஸ்கிரீம்? என்னமோ சொல்லணும் சொல்லிட்டு இப்ப ஐஸ்கிரீம் கடன் கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன மேட்டர்? பாரு, என்ன பாரு. என்னது?
அருண் ஐஸ்கிரீமு அப்படின்னு சொன்னேன். நீ சொல்ல வந்தது நான் சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. இதுடா கரெக்டா சொல்றேன். கரெக்டா சொல்றியா? சத்தம் வேண்டாமா? அப்புறம் வச்சுக்கலாம். ஐயே என்னப்பா எழுதுற? அரசியலா? அரசியலை பத்தி எழுதி இன்னொரு கூட்டத்தை கதை சொல்லலான்னு பாக்குறியா? இது அரசியல் இல்லையா, காதல். காதலா? ஐயே அந்த கன்றாவியெல்லாம் நம்மளுக்கு இருக்குப்பா. இங்க பாரு, பாய் கடையில பிரியாணி வேணும் வந்தேன். அவன் மேலால தான் கட்டினான். அந்த வேலையை ஆகாது, பீஸ் பூரா அடியில் தான் இருக்கு. நல்லா கிண்டி கிளறி கட்டுன்னு வாங்கிட்டு வந்தேன்ப்பா. நம்ம காதல் சக்சஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு ஊன் உறக்கம் தேன் தெருக்கூத்து எதுவுமே கிடையாது. ஊன் உறக்கம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதென்ன தேன் தெருக்கூத்து? அதான கவிதை. இப்ப ஊன் ஆரம்பிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் தேன் நான் ஏன் தேன். ஐயே என்னது ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசிட்டு அடுக்கு மலிக்கிறேன். மகனே, அப்பா சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன்லடா? செஞ்சிடறேன்ப்பா. கோட்டை விட்டுறாதரா? சரிப்பா. எடுத்துட்டு வந்த டப்பெல்லாம் காலி ஆயிடுச்சுடா. கரெக்டா செஞ்சிரு. ஹலோ அங்கிள். இந்த உன்னை பார்த்தா மகாலட்சுமியோட மறுபிறவி மாதிரி இருக்குமா? அது எப்படிமா 360 கோடி முகத்துல தேக்கி வச்சிருக்கிற? நீ போமா, மாப்பிள வருவான். அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. வர்ற ஆத்திரத்துக்கு நானே அடிச்சு கொன்னுடுவேன். சும்மா தைரியமா போடா. நம்ம குலதெய்வத்தை மனசுல நினைச்சு போ. போடா. போயிட்டுமா? ஓ போடா. என்ன வந்து எங்க அப்பா ஒரு மக்கு. அதுக்கு என்ன இப்போ? எங்க அப்பா சொன்னாரு. என்னன்னு கேள. என்ன? எங்க அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி கையை பிடி, அந்த கையையும் பிடிக்கணும். சத்தம் போடாத, சத்தம் போடாத. இன்னொன்னு சொன்னாரு. ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க ஆள் இல்லையா? இந்த வீட்டுல எப்பேற்பட்ட தப்பு நடக்குது, இத கேட்க ஆளே இல்லையா? தங்கச்சி இங்க வாமா. மாப்பிள்ள இங்க வாங்க. மாப்பிள்ள இங்க வாங்க. டேய் டேய், கதவு தரடா பாவி. கதவு தரடா, கதவு தரடா பாவி. ஏண்டா தாயா பிள்ளையா பழகின வீட்டுல இப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டேடா. பண்ணுவியா பண்ணுவியா பண்ணலையா? பண்ணலையா? சொல்றா, மரியாதையா சொல்றா. சாமி நான் தான் கெடுத்தேன். கெடுத்தது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள, வயசு கோளாறுல ஒரு வாலிப விபத்து நடந்து போச்சு மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. தங்கச்சிமா ஒரு தப்பு நடந்து போச்சுமா, என்ன மன்னிச்சுக்கமா. ஐயோ ஐயோ, கற்பூர சிலை மாதிரி இருக்கிறியே, உன்னை கற்பழிக்க அவனுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அங்கிள், will you please stop it? அவர் என்ன கெடுக்கவும் இல்ல, நான் கெட்டு போகவும் இல்ல. போதுமா? அம்மாடி, கெட்டு போன எந்த பொண்ணுமே தான் கெட்டு போயிட்டேன்னு சொல்ல மாட்டாமா. அது குடும்ப கௌரவமா, பாரம்பரிய விஷயமா. அம்மாடி, தயவு செஞ்சு கெட்டு போயிட்டேன்னு சொல்லுமா, அவனையும் உனக்கு கட்டி வச்சிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க வேணும்னா 2 பேரும் சேர்ந்து போய் சொல்றீங்க. ஐயோ இதெல்லாம் பொய் இல்லம்மா, தயவு செய்து சொல்லுமா. ஆமான்னு ஒத்துக்கம்மா, கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீலகோயில் ப்ளூபர்ட் கம்மியா. அப்பா போடா, கூப்பிடுறல. வாடங்க. எப்படி இருந்தது? பெரிய நீ. ஏண்டா பேச்ச மாத்தி பேசுற? உனக்கு கூட தெரியுமில்ல. ஏண்டா வீட்டுல உட்காந்துட்டு ஓசியில சோறு திங்கிறது மட்டும் இல்லாம அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கு? இன்னைய பெரிய நினைப்பு. உன் பொண்ணு ரொம்ப ஒழுங்கா. என் பையன் உன் பொண்ணை கெடுக்கலனாலும் உன் பொண்ணு ஏற்கனவே கெட்டு போனவ. இவன் யாரியா? அனாதை, ஊரு பேர் தெரியாதவன், ஜாதி ஜனம் இல்லாதவன். இவனோட இவன் ஊரெல்லாம் லோலோன்னு சுத்துறாயா. அதனால இவன் கெட்டு போனவ தான். ஏண்டா ஊட்டியில பொடிக்கிட்டு இருந்த நாய் இங்க வந்து சைட் அடிச்சு சுத்துறியா?
ஹோல்டான் பெருசே ஏன் அவசரப்படுறீங்க? இனிமே ஒரு கொலையை பண்ணி போட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? இதை பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பிரதர் ஒண்ணும் வேற ஜாதியோ வேற ஜனமோ இல்ல. உங்க சாதி தான், உங்க ஜனம் தான். ஆனா ஆமாங்க, உங்க அக்கா ராசகா இருக்குல்ல, அவங்க பையன் தான் உங்க பிரதரு. இந்துவ கல்யாணம் பண்ணக்கூடிய ஆல் ரைட்ஸ் நம்ம பிரதர் தான் இருக்கு. ஆமாண்ணா சொல்றீங்களா? அந்த ரைட்ஸ் இல்லைன்னா அதை கூட்டு போய் பாட்டு கேட்டு பாடிப்பாரு, பார்க்கில் ஒதுக்கி இருப்பாரு. அதையும் கூப்பிட்டு பெரிய விஷயமா பேசிருக்கானே. இது பாருங்க, என்னுடைய கடந்த கால வரலாறு ரொம்ப யோகியமா இருக்கிறதுனால நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே நீங்க எங்க சொன்ன விஷயம் தானே, சொல்லுங்களேன் அவங்ககிட்ட. ஆமா மாப்பிள, தான் மனசுக்கு பிடிச்சவன உங்க அக்கா ராஜம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கே குடும்பத்துல இருந்து உங்க அப்பா அவளை தள்ளி வச்சுட்டாரு. அதே அப்பா தான் சொந்தம் விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக உனக்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சாரு. அக்கா சொந்தம் மட்டும் என்ன சும்மாவா? இன்னைக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அன்னைக்கு விட்டு போன சொந்தம் இன்னைக்கு ஒன்னா சேரும். மாப்பிள, நீ எடுக்கிற முடிவு எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா அது நல்ல முடிவா இருக்கணும். யோ குங்கும போட்டு குறுக்க பூந்து என் கோட்டையே உடைச்சியா. 360 கோடி க்ளோஸ். அப்பா என்ன நொப்பா, உனக்கு வாங்கி கொடுத்த கலர் சட்டையை நானே போட்டுட்டு கனெக்ட் பண்ணிருக்க வேண்டாம். நீ கோச்சுக்காதம்மா, வர வாடா. நீலக்குதிரை போடா. சொல்றேன்னா என்னடா லூக்கு போட்ட அப்பா போட்ட. பெருசு ரொம்ப ஃபீலிங்கோட போகுது. பெருசு நீங்க வேற கேட் பண்ணுங்க போங்க. இந்த மேட்ரு உங்க 2 பேருக்கு ஏற்கனவே தெரியும். இதை ஒரு பெரிய சஸ்பென்ஸ்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எப்படியோ 360க்கு நான் வேற ரூட்ல பிளான் பண்ணேன், நீ வேற ரூட்ல கேரக்ட் பண்ணிட்டேன். எனக்கோ நம்ம டீம் 6 எப்ப ஊட்டி கிளம்புறீங்க? எதுக்கு? நீ 360 க்ரோஸ்க்கு அதிபதி ஆயிட்ட. உனக்கு ஒன் டே மேட்ச்சுக்கு நான் ஆளே ரெடி பண்ணணும்ல. நான் ராமர் மாதிரி, நான் அனுமான் மாதிரி.